வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ரோபோட் என்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து நியூ அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கிறோம், அதில் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ட்ரெண்டை வச்சு ரோபோட் எப்படி வந்து பைசில் ஆர்டர் எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மூலயமா இண்டிகேட்டரை வச்சு ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த 26/1/2026லேருந்து 30/1/2026, அதாவது போன வாரம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் பையபோ செல்பிலோ வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம். அது என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ற வாரத்தில், அதாவது 2/2/2026 முதல் 6/2/2026 வரை கோல்டு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்டு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு மேலே போனால் பை ஆகும், இல்லை தொடர்ந்து இறங்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத வந்து 6வதாக பார்க்கலாம். 7வது பார்த்தீங்கன்னா வர வாரத்தில் நியூஸ் முக்கியமான அப்டேட் என்ன இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டை வச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்போம். 2025 12வது மாதம் 8ஆம் தேதி வந்து இந்த ரோபோட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ஒரு சென்ட் அக்கௌண்ட்டு, டாலர் அக்கௌண்ட். $500 வந்து டெபாசிட் பண்ணி, அதாவது 50,000 சென்ட்டாக வந்துடும். சென்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து $1 டெபாசிட் பண்ணிங்கன்னா 100 சென்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும். இதுதான் சென்ட் அக்கௌண்ட்டுமாங்க. இது சென்ட் அக்கௌண்ட்டாக வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்ட் அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் 100 மடங்கு லாட் சைஸ் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். டாலர் அக்கௌண்ட்டில் 0.01 போடுறது சென்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் 1 லாட் போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டாலர் அக்கௌண்ட்டில் 0.01 போட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதை காட்டிலும் சென்ட் அக்கௌண்ட்டில் அதை வந்து 100 மடங்கு பிரித்து ஆர்டர் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சேஃப் அண்ட் சைடாக இருக்கும். நமக்கு ஆவரேஜ் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை சென்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். $500 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50,000 சென்ட் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ அதுலேருந்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி மெத்தடில் வந்து எடுத்திருப்போம். இதுக்கு உண்டான லாட் சைஸ் ரொம்ப கம்மியாகவும், ஆவரேஜ் பண்ணுற மெத்தட் ஈஸியாகவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் மற்றும் லாட் சைஸை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுறனால தொடர்ச்சியாக வந்து ரோபோட் ரன் ஆச்சு. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக டேட் பார்த்தீங்கன்னா 26/2026 30ஆம் தேதி அதோட வந்து ட்ரேடிங் முடிவடைஞ்சிருக்கு. இல்லை இப்போ ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா $527 வந்து ப்ராஃபிட்டு. 52,733 அப்படிங்கிறது ப்ராஃபிட். இதை வந்து டாலரை கொண்டா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு $527, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $500 டெபாசிட் பண்ணியிருந்தா அது வந்து $1027 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். இன்னும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேலன்ஸ் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $1027 வந்து ப்ராஃபிட்டாக வந்து வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாளில் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8/12/2026 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 50,000 சென்ட்டு $500. அதில் வந்து 40 ட்ரேடிங் டேஸு, 40 நாள். 40 நாளையில் இது வரைக்கும் 30/1/2026 $527 ப்ராஃபிட் எடுத்திருக்கு 40 நாளில். அப்போ வந்து மொத்தமாக டோட்டலாக நம்மள்ட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 1027 $1,27,033 சென்ட், அதாவது $1027 வந்து பேலன்ஸாக நம்மள்ட்ட இருக்குது. இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து 40 டேஸில் வந்து ட்ரேடிங் டேஸ் மட்டும் இதில் கணக்கு. டிசம்பர் மாதம் வந்து 18 நாளும், ஜனவரி மாதம் 22 நாள் வந்து ட்ரேடிங் டேஸு. இதில் வந்து லீவு வந்து இல்லாமல் மற்ற ட்ரேடிங் சாட்டர்டே சண்டேஸ் லீவெல்லாம் இல்லாமல் ட்ரேடிங் டேஸ் மட்டும் 40 டேஸில் வந்து ரன் பண்ணதில் நமக்கு வந்து $1027 வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய கிராஸ், ஒரு நல்ல பெரிய மூமெண்ட்டில் வந்து இறங்குச்சு. அதில் கொஞ்சம் லாஸில் இருந்தது, அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி தான் இந்த மார்க்கெட் இப்போ, அதாவது 2026/1/29ஆம் தேதி மார்க்கெட்டு சடனாக நல்லா ஒரு பெரிய ஃபால் வந்து இறங்குச்சு. அந்த ஃபால்லையும் வந்து இந்த லாஸ் ஆனது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆனது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓவரால் ப்ராஃபிட்டு தான் இது வந்து இப்போ $1027 காட்டுது. சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம கோல்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், பிடிசி எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் வந்து $16 வந்து டேக் ப்ராஃபிட் வச்சுருக்குறோம். இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான டாலரை வந்து ப்ராஃபிட்டை வந்து வச்சிங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் காட்டும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் லிமிட்டுங்கிறது செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லைனுங்கிறது ஸ்டாப் லாஸ் லிமிட்டா வரும் இந்த இடத்துல. இது வந்து டேக் ப்ராஃபிட்டு. இப்போ வந்து பை ஆர்டர் எடுக்க வச்சிருக்கிறோம். அ இது வந்து ஈக்விட்டி என்ன இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ முதல்லயே பார்த்த மாரி $1027 இதில ஈக்விட்டி சென்ட் அக்கவுண்டா இருக்குது. மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து நம்ம என்ன பெர்சன்டேஜ்ல செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த இஏல செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 0.2% வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த 0.2%ங்கிறது வந்து $205ங்கிறது வந்து நம்ம வந்து இது ட்ரா டவுன் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இஏ ஸ்டாப் ஆகி அந்த ஆர்டரும் க்ளோஸ் பண்ணிரும். இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க பார்க்குறீங்க. ஆர்டர் விழுகும்போது ஸ்டாப் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதே மாரி ஆர்டர் விழுகும்போது டேக் ப்ராஃபிட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இது எல்லாமே வந்து இந்த இந்த வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதில நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிறது முதல்ல வந்து டேக் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பெர்சன்டேஜா வைக்கிறீங்களோ, அது வந்து அங்க ஸ்டாப் லிமிட்டா வந்து ஆர்டர் விழுந்துரும். ஈக்விட்டி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து இவ்வளோங்கிறது பெர்சன்டேஜ் செட் பண்ணிட்டோம்னா, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் வந்து ஸ்டாப்ன்னு இருக்கும். இது வந்து ஸ்டாப் ஆகி இஏ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணினீங்கன்னா, இஏ வந்து ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து நியூ அப்டேட்டா இதில பண்ணியிருக்கிறோம். இதனால வந்து நமக்கு என்னென்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அ நமக்கு எகெயின்ஸ்டா மார்க்கெட் போனாலும், குறிப்பிட்ட பெர்சன்டேஜில வந்து லாஸ் வந்து புக் ஆகி மார்க்கெட்டு ஆட்டோ ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆயிக்கும். உதாரணத்துக்கு வந்து $1000 வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதில வந்து 3% அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா, ஒரு $30 $40 மைனஸ் $30 3%னா $30 வரும். அந்த $30 வந்து ட்ரா டவுன் அதிகமாகும்போது, இங்க ஸ்டாப் லாஸ நீங்க கண்ல பார்த்துக்கலாம். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாரி அ லாட் சைஸும் வந்து இன்கிரீஸ் பண்றது, கம்மி பண்றது, ஜாஸ்தி பண்றது அந்த மாரி பண்ணும்போது, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், ட்ரா டவுன் எவ்வளோ போகும் எல்லாமே ஸ்க்ரீன்ல தெரியறனால, நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாரி ரன் பண்ணிக்கலாம். நமக்கு எகெயின்ஸ்டா மார்க்கெட் போனாலும், குறிப்பிட்ட அளவு லாஸ்ல வெளிய வந்துர்றனால நம்ம அக்கவுண்ட் ரொம்ப சேஃபா இருக்கும். இதுதான் இந்த வாரத்தில இந்த அ ரோபோட்ட வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரோபோட்ட வந்து 2 விதமா பண்ணியிருக்கிறோம். அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப மார்க்கெட்ட வந்து ஒரு பை ஆர்டர் மட்டுமே எடுக்க வைக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படிங்கிறப்ப, நம்ம அத வந்து செல் ஆர்டர் மட்டுமே எடுக்க வைக்கிறது தான் நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வழியா இருக்கும். இதில வந்து நம்ம பை ஆர்டர் வந்து எடுக்க வைக்கிறதுக்கு தனியா ஒரு ரோபோட்டும், செல் ஆர்டர் தனியா எடுக்க வைக்கிறதுக்கும் ஒரு ரோபோட்டும் வச்சிருப்போம். இதில வந்து நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு கடந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் 2மே இருந்திருக்கும். நமக்கு திரும்பி மார்க்கெட் எகெயின்ஸ்ட்டா திரும்பினாலும், அதுக்கு வந்து அடுத்ததா நம்ம வந்து தொடர்ந்து பை ஆர்டர்லேயே இருக்கும்போது, அது லாஸ் வந்து பெரிய லாஸா மாறிரும். அதே வந்து செல் ஆர்டரே மட்டும் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் பை ஆர்டர் திரும்புறப்ப, அதுவும் வந்து ஒரு பெரிய லாஸ்ல முடிஞ்சிரும். அதனால எந்த விதமான ட்ரா டவுனும் ரிஸ்க் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ட சேஃபா ப்ராஃபிட்டா கொண்டு போகணும்னா, பை ஆர்டருக்கு தனியாவும், செல் ஆர்டருக்கு தனியா வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். பை ஆர்டர், செல் ஆர்டர் ஒண்ணா எடுக்க வச்சாலும், உங்க அக்கவுண்ட் எப்பயுமே ட்ரா டவுன்ல இருக்கும். அதுவும் ரிஸ்க்ல தான் மாட்டிக்கும். அதனால வந்து இதில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஆர்டருக்கு தனியாவும், செல் ஆர்டருக்கு தனியாவும் பண்ணும்போது, நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப பை ஆர்டர் மட்டுமே எடுக்க வைக்கலாம். அதே மாரி அந்த பை ஆர்டர் எடுக்கிறப்ப செல் ஆர்டர் எடுக்காது. அதே மாரி மார்க்கெட் திரும்பி எகென்ஸ்ட்டா மாறி கீழ இறங்குனாலும், செல் ஆர்டர் மட்டுமே எடுக்குமே ஒழிய பை ஆர்டர் எடுக்காது. இதனால என்னன்னா, மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி ஆர்டர் எடுத்துட்டு போறனால, நமக்கு பெரிய வந்து ட்ரா டவுனும் இருக்காது. ப்ராஃபிட் ரேஷியோவும் நல்லாருக்கும். இதில அப்டேட் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, முதல்லயே சொன்ன மாரி டேக் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் லிமிட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரா டவுன் எவ்வளோ பெர்சன்டேஜ்ங்கிறதெல்லாம் செட் பண்ணி பார்க்கறனால தான் இந்த 40 டேஸ்ல வந்து 40 டேஸ்ல வந்து நம்மனால இந்த மாரி ப்ராஃபிட் எடுக்க முடியுது. இது வந்து சும்மா எதுவுமே தெரியாம நம்ம ஃபுல்லா வந்து பைஸ்ல எடுக்கிற மாரியும், 24 ஹவர்ஸ் ரன் ஆயிட்டே இருக்கிற மாரிலாம் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த பெரிய பெரிய ப்ராஃபிட் ரேஷியோ வர்றது உங்க அக்கவுண்ட்டும் பெரிய ரிஸ்க்ல தான் இருக்கும். ட்ரா டவுன் இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் ரோபோட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம். ஆனா இந்த ரோபோட்ல என்னென்ன ஃபெயிலியர் வருமோ, அதெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு, நம்ம அதுக்கு தகுந்த மாரி ரோபோட்ட ரன் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான ப்ராஃபிட்ட வந்து கன்டினியூவா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வழிய நம்ம வந்து இதில கொண்டு வந்துரலாம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெண்ட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஸ் வரும். இப்போ ரோபோட்ட ரன் பண்ணோம் அப்படின்னா, பை சைடு போறப்ப ரோபோட்ட எப்படி நம்ம பை சைடுல எடுக்க வைக்கிறது, செல் சைடு திரும்புறப்ப எப்படி எடுக்க வைக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இது வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு இது வந்து ஒரு MT4ல யூஸ் பண்ற இண்டிகேட்டரு. ரோபோட் வந்து MT5ல ரன் பண்ணிக்கலாம்.
இது வந்து நீங்கள் டெஸ்க்டாப்போ லேப்டாப்லேயோ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்க முடியாது. சிஸ்டம் லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ரோபோட்டை யூஸ் பண்ண முடியும். மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரோபோட்டை வந்து விபிஎஸ்ல ரன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டரும் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற டூலாக வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டு என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்கிறதுங்கிறத ஈஸியாக இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த க்ரீன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்திருக்கும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் இண்டிகேட்டரு மற்றும் இங்கே பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு க்ரீன். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ வந்து இந்த மூமெண்டம் இந்த ஆசிலேட்டர் எல்லாமே வச்சு இது வந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னால இது பை சைடுமே எடுத்து வைக்கலாம். பை சைடு மட்டுமே ஆர்டர் வந்து நம்ம ரோபோட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறனால பெருசாக வந்து நமக்கு வந்து ட்ரா டவுன் போகாமல் ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்கும். இது வந்து 26/1/2026 அன்னைக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருந்தது. நம்ம ரோபோட்லேயும் வந்து அப் ட்ரெண்டுக்கான கண்டிஷனில் பை சைடு எடுக்க வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் வந்து 27ஆம் தேதியும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து க்ரீனு. இதுக்கப்புறம் வந்து மூவ்மெண்டம் ஆசிலேட்டர் எல்லாமே வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 28ஆம் தேதியும் வந்து மார்க்கெட்டு கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 29ஆம் தேதி வந்து அப் ட்ரெண்டில் இருந்தது தான் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கேண்டில்ல வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மாறுறதுக்கு முயற்சி பண்ணி மாறிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் வந்து இண்டிகேட்டர் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே மூவ்மெண்டம் எல்லாமே திரும்பி இருக்கும். இங்கே நல்லா திரும்பிருச்சு. அப்போ இதை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம வந்து ஓகே, இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் அப்படியே கிராஸ் ஆயிருச்சு. அப்போ இதை தெரியும் போது நமக்கு வந்து இந்த இந்த வாரம் அதாவது 30/1/2026 ஒரு டவுன் ட்ரெண்டு நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. இந்த டவுன் ட்ரெண்ட் இருந்ததை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதில் வந்து நம்ம வந்து பை சைடு எடுக்க வைக்காமல் செல் சைடு மட்டுமே ரோபோட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால பெரிய அளவில் ட்ரா டவுனும் போகாமல் ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம இண்டிகேட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இண்டிகேட்டர் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுனால வந்து அந்த இண்டிகேட்டரை நம்ம ரோபோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பை சைடு எடுக்க வைக்கிறதுக்கும் வந்து தனியாக ரோபோட் இருக்கிறனால அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக வந்து நீங்கள் இண்டிகேட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அப் ட்ரெண்டுங்கிறப்ப பை சைடுமோ டவுன் ட்ரெண்டுங்கிறப்ப செல் சைடுமோ வந்து நம்ம ரோபோட்டில் வந்து எடுக்க வைக்கலாம். இதில் லார்ஜ் சைஸு, பிப் கேப்பு மற்றும் டேக் ப்ராஃபிட்டு, ஸ்டாப் லாஸு எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக செட் பண்ணிக்கிறோம். இது ஈக்விட்டிக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம ட்ராடவுன் செட் பண்ணிக்கிறனால நம்ம அக்கௌண்ட் வந்து சேஃபாகவே இருக்கும். அது போக ப்ராஃபிட் வந்து கண்டினியூவாக ப்ராஃபிட் ரன் பண்ணுறதுக்கான வழியை நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரையும் பார்த்து அதில் வந்து நம்ம இந்த ரோபோட்டை ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும். அக்கௌண்ட்டு சேஃபாகவும் இருக்கும். ப்ராஃபிட் வரும். இதில் ரோபோட்டு தனியாக MT5ல் ரன் ஆகும். இண்டிகேட்டருங்கிறது MT4ல் வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா இண்டிகேட்டர் வந்து MT5ல் வந்து அவ்வளோக்கா செட் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து MT5ல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஜஸ்ட் வாட்ச்சு MT4ல் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து செட் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக வந்து யூஸ் ஆகும். இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ரோபோட்டை மட்டும் வச்சுமே ரன் பண்ணுறதுக்கு அல்லாமல் நீங்கள் வந்து மேனுவல் ட்ரேடுக்கும் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, எந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெசிஃபிக்கான அம்சம் பார்த்தீங்கன்னா, இங்கே அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி என்ன ஏது எல்லாமே வந்து இந்த இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான இண்டிகேட்டர் மூலிமா டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கலர் மாறுறனால என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்கிறதுங்கிறதையும் வந்து நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கோல்டு மார்க்கெட் அனலைசிஸ் அப்படிங்கிற ரூம் ஒன்று வச்சுருப்போம். இது தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து நம்ம கோல்டுக்கான அப்டேட் வந்து பயோபஸ் செல்பியில் கொடுத்துருப்போம். இதில் வந்து கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த புரிஞ்சுக்கும். 28ஆம் தேதி கொடுத்ததும் வந்து ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட் போயிருக்கும். 29ஆம் தேதி கொடுத்தது ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி கொடுத்தது என்ன ட்ரெண்டுங்கிறத கொடுத்துருப்போம். அதுவும் ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 29ஆம் தேதி அதுவும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த சேனலை பாருங்கள். இதில் வந்து நம்ம என்னென்ன ட்ரெண்டு எப்படி இருக்கும், பையோபோ செல்பிலோ கொடுப்போம். அந்த பையோபோக்கு மேலே 15 நிமிஷம் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் பையோபோவும், செல்பிலோங்கிறது அந்த செல்பிலோ கேண்டில் வந்து அந்த பிலோங்கிற ரேஞ்சுக்கு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அதை நீங்கள் ஆர்டரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பையோபோ எடுத்திங்கன்னா செல்பிலோ ஸ்டாப் லாஸ் ஆகும், செல்பிலோ எடுத்திங்கன்னா பையோபோ ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கலாம். இது எல்லா அப்டேட்டும் வந்து நம்ம வந்து தினமும் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதில் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பிளாக் ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் செகண்ட் டேக் ப்ராஃபிட் வரைக்கும் போயிருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இறங்கின மார்க்கெட்டு 30/1/2026 வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு கண்டினியூவாக இறங்குச்சு. செல் பிளாக்கு கீழே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறங்க வாய்ப்புள்ளது என்பதை எல்லாமே போட்டிருந்தோம். காலையிலேயே போட்டிருந்தோம். அதை அதை வந்து 12:30 மணிக்கே போட்டிருந்தோம். காலையில் மதியானம் 12:30க்கு போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற லெவல் எல்லாமே வந்து ஹிட் ஆயிருச்சு. 4 டேக் ப்ராஃபிட் இறங்கிருச்சு. இது வந்து முதல்லயே நம்ம வந்து 12:30க்கே வந்து செல்பில் வந்து மார்க்கெட் தொடர்ந்து இறங்குங்கிறத வந்து இந்த டெலிகிராம் சேனல்லே போட்டிருந்தோம். இது வந்து நீங்கள் ரோபோட் வச்சு ரன் பண்ணுறக்கும் இந்த சேனலை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுபோக மேனுவல் ட்ரேடும் பண்ணும்போது இந்த சேனலை பார்க்கும்போது பையோக்கும் மார்க்கெட்டு வந்து பை சைடு எடுக்கிறக்கும் மார்க்கெட்டை திரும்பி செல் பிலோக்கு திரும்புது அப்படிங்கிறத இந்த சேனலை பார்க்கும்போது நீங்கள் இந்த ரோபோட்டை வச்சு ரன் பண்ணுறவங்க அல்லது வந்து மேனுவல் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்ததில்ல. இப்போ நம்ம அடுத்ததாக வர வாரத்தில் கோல்டு வந்து என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்கும்? ஒரு வாரங்கிறது எப்படின்னா 2/2/2026 முதல் 6/2/2026 கோல்டு மார்க்கெட் வந்து எப்படி இருந்திருக்கும்? இப்போ மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 4891 அப்படிங்கிற அளவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமை. இது வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பின மாதிரி தான் இப்போது வரைக்கும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த அளவு எல்லாமே வந்து மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த அளவு எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து அர்ஜென்டரில் லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து தொட்டுட்டு போகும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் மெயினாக இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னா அநேகமாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறக்கும் இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கும். கேப் டவுனை விட ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது வந்து 5000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, 5080 to 100 வந்து ஒரு பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸு 5080க்கு மேலே அல்லது 100 ட்ரேடிங் வந்து 1 ஹவர் கேண்டலோ அல்லது 4 ஹவர் கேண்டலோ க்ளோஸ் பண்ணும்போது அடுத்தது 5180 வரைக்கும் வந்து மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே போகிறக்கும் 5250, 5300, 5400 வரைக்குமே மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு 5080 வந்து தொட்டுட்டு திரும்பும் பட்சத்தில் 5000, 4850, 4750, 4600, 4520 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டுமே வந்து அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி தொடர்ந்து 5850, 750, 600, 520 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பை பண்ணுறதா இருந்தால் பையில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேனுவல் ட்ரேடு பண்ணி ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா இறங்கின பின்னாடி ஹோல்டு பண்ணுறத விட 5100க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நின்றுச்சு அப்படின்னா ஹோல்டு பண்ணினா தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இறங்கும்போது பை பண்ண வேண்டாம், அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது தொடர்ச்சியாக இறங்கும்போது நீங்கள் வந்து தொடர்ந்து லாஸ்ட்டில் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி பிரேக் அவுட் லெவலை வச்சு தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறது ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் மேலே ஏதாவது பையில் 5300லையோ 5400லையோ பை பண்ணவங்க சப்போஸ் ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து கீழ் லெவல் வந்து 4520 அல்லது 4600 வந்தால் பை பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டெலிகிராம் சேனல் எதுவுமே பார்க்காம வெறுமனே வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 5300லையோ 5400லையோ பை பண்ணி வச்சுருந்தா கீழே வந்து 4750, 4600 ஒரு பை ஆவரேஜ் எடுத்து வெளியே வரலாம். இது ஒரு ஐடியா தான். அல்லது சப்போஸ் மார்க்கெட்டு வந்து இந்த 5080க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்றுச்சு அப்படின்னா தொடர்ந்து மறுபடியும் மார்க்கெட்டு கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு அடுத்தடுத்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நியூஸ் அப்டேட்டை பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணுறத ட்ரேடு பண்ணுறப்ப மார்க்கெட்டை திங்கக்கிழமை எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5100 அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை போய் தொட்டுட்டு திரும்பி ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு நல்ல ஃபாலை மறுபடியும் எதிர்பார்க்கலாம். அல்லது கீழே இறங்கின பின்னாடி 4600 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் தொடர்ந்து மேலே போச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட்டு தொடர்ந்து இறங்கி திரும்பி மறுபடியும் மார்க்கெட்டு ஃபுல் பேக் ஆகி இந்த 5100 உடைக்கும் பட்சத்தில் மீண்டும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து வர நியூஸை பொறுத்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து முக்கியமான நியூஸ் ஒன்றும் இல்லை, 3ஆம் தேதி இல்லை, 4ஆம் தேதி கொஞ்சம் இம்பேக்டாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மேஜர் இம்பேக்டான நியூஸ் இருக்குது. அதனால் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து இந்த டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோபோட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து புதுசாக வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி இண்டிகேட்டர் தேவை உள்ளவங்களும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் பேஸு ரோபோட் இருந்தாலும் ஓகே, அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பி ட்ரேடிங் சாஃப்ட்வேரும் பண்ணித்தரோம். அதாவது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, MT4 MT5 வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்கள்ட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காப்பி ட்ரேடிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம தரோம். அதை நம்ம நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் விபிஎஸ் தேவையுள்ளவங்களும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். விபிஎஸ்ஸோ அல்லது காப்பி ட்ரேடிங் சாஃப்ட்வேர், இண்டிகேட்டர்ஸு மற்றும் ரோபோட் வந்து புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, பை சைடு செல் சைடு எடுக்கிற மாதிரியோ அல்லது பை மட் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் உங்களுக்கு ஒரு ஐடியாவில் ரோபோட் வந்து MT4 MT5க்கு தேவைனாலும் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. அதுக்கான உண்டான சப்போர்ட்டை நம்ம இது எடுத்துக்கலாம். இது வந்து இது வரைக்கும் வந்து சேனலில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.